ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பிளாகில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பாப்குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான். பாப்குட்டி பர்த்டே அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணாங்க, எங்கே போனாங்க, என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா மார்ச் 20 பிறந்தா. அதுக்கு முந்தின நாள் மார்ச் 19 வந்து அப்பாவோட பர்த்டே. அன்றைக்கி வந்து அம்மா பார்த்தீங்கன்னா கேசரி பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம பாப்பா பர்த்டேக்கு ஏதாச்சும் செய்யலாம், இது வரைக்கும் பாப்பாவுக்கு ஸ்வீட்டே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து ரொம்பவே பிடிக்கும். என்னோட எல்லா பர்த்டேக்கும் வந்து எங்கள் அம்மா வந்து குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுப்பாங்க. சரி, அதே மாதிரி பாப்குட்டிக்கும் செய்யலான்னு தான் செஞ்சேன். பட் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து குலோப் ஜாமுன் பண்ணுறேன். இது பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா, இவ்வளோ ப்ராசஸ் இருக்குமான்னு அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு டைமே வீட்டில் குலோப் ஜாமுன் செய்யும் போதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கும். சக்கரை பாவுக்கு எவ்வளோ சக்கரை ஊற்றணும், தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்லாம். இன்றைக்கி அதே தான். அம்மாட்ட கேட்டால் ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க, சித்திட்ட கேட்டால் ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க. சரி, குத்து மதிப்பாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். அம்மாவும் பக்கத்துலேருந்து இது இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஸ்வீட்டு செஞ்சதே இல்லை. பட் ஒரே ஒரு டைம் வந்து பாயாசம் வந்து வச்சுருக்கேன். அது வந்து என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு, ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு பாயாசம் வச்சேன். பட் அது ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் இந்த தடவை குலோப் ஜாமுன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இன்னும் போக போக ட்ரை பண்ணால் இன்னும் நல்லா வந்துருமோ அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையிலே பண்ணிகிட்டு இருந்தேன். இதே மாதிரி நீங்கள் என்றைக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட் பண்ணீங்க, உங்களோட ஃபேவரட் ஸ்வீட் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்பாத்தி மாவு மாதிரி தண்ணி நிறையா ஊற்றி செய்யக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி செய்யணும் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நானும் பசஞ்சே இருந்தேன். அந்த மாவு சரியாகவே வரல. சரி, நானே பசங்க தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கடையில் பாப்குட்டி வேறு நானும் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருந்தா. சரி, அதான் எடுத்து வச்சு காட்டிகிட்டு இருந்தேன். அது இதுன்னு பாப்பா கூட விளையாண்டுட்டு இந்த சக்கரை தண்ணி அடுப்பில் வச்சது மறந்துட்டேன். அப்புறம் ஓடி போய் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. சரி, நீ ஆறிட்டேரு, நான் போய் உருண்டை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டை பிடிச்சிட்டு போய் வந்து என் கூட நின்று கத்திக்கிட்டே இருந்தான். அந்த பொம்மை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே விட்டால் தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வா நம்மளும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு சித்தி கையில் எடுத்து வச்சுட்டு அவள் கையில் உருட்டை வச்சு உருட்டி செஞ்சிட்டு இருந்தாங்க. அவள் வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தா. அப்போ தான் கொஞ்சம் நேரம் கம்மனும் இருந்தா. ஒரு வேலையும் அப்படி இப்படின்ட்டு அவள் கூட விளையாண்டுக்கிட்டே உடனே பிடிச்சிட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னா, ரொம்ப ஹார்டாக வந்து பிசையணுமா, நான் வந்து மேலால் வந்து செஞ்சுக்கிட்டேன். அதனால் என்னாச்சு, பொரிக்கும் போது அந்த இதெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதை பொரிக்கும் போது எல்லாம் வந்து வெடித்தனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் ஒவ்வொரு கலரில் இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. சரி, தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம், அடுத்த தடவை பண்ணும்போது நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டேன். பர்த்டே அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பாப்பா எழுந்திரிச்சிட்டா. எப்போயுமே 8 மணிக்கு தான் எழுந்திரிப்பா. அன்றைக்கி பார்த்தா 6:30க்கே எழுந்திரிச்சிட்டா. எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு கால் அவங்க அப்பாவுக்கு தான் வீடியோ கால் பண்ணோம். ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க அப்பா கிட்டேருந்து தான் வந்துச்சு. பாப்பா பர்த்டேக்கு வந்து அவங்க அப்பா வர முடியல, லீவ் வந்து கடைசி டைமில் வந்து கொடுக்கல. சரி, அதனால் நெக்ஸ்ட் மந்த் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி சீக்கிரமாக வந்துச்சுனால அவங்க சித்தி கூட கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்க்க போயிட்டா. சரி, டிவிலாம் பார்க்காத, வா குளிச்சுட்டு ரெடியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குளிச்சுட்டு பாப்பாவும் குளிப்பாட்டி விட்டேன். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து லாஸ்ட் வீக் வந்து மதுரைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. போயிட்டு வரும்போது பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, மார்னிங் இது போட்டுவிடு அப்படின்னாங்க. போட்டுவிட்டுன்னு ஒரே வந்து ஜாலியாகிடுச்சு. புது ட்ரெஸ் போட்டோன்னே உடனே பாட்டியும் பேத்தியும் கிளம்பிட்டாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பாப்பா நடந்து வந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க அப்பாவுக்கு திரும்ப வீடியோ கால் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தா பாப்பா கொஞ்ச நேரம். சீக்கிரமாகவே இருந்துச்சுனால அவளுக்கு சீக்கிரம் தூக்கம் வந்துடுச்சு. தூக்கத்திலே தான் வந்து எல்லா சேட்டையும் செஞ்சிட்டு இருந்தா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பசியும் வந்துடுச்சு. சரி, சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, பசி வந்ததுனால கொஞ்சமாக குலோப் ஜாமுன் ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிகிட்டு இருந்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். பாப்பாவுக்கு வந்து இது வரைக்கும் நான் ஸ்வீட்டு கொடுக்கவே இல்லை ஒரு வருஷமாக. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பாவுக்கு ஸ்வீட் கொடுக்குறேன். பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்வீட் வந்து டேஸ்ட் பண்ணுறா. அதனால ரொம்பவே பிடிச்சிருச்சு போல். இன்னுமே வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. பாப்பாவுக்கு சாப்பிட்றது பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்படி தான் வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருப்பா. சரி, அதுக்கப்புறம் சாமி கும்பிட ரியாக்ட் பண்ணிட்டாங்க. சாமி கும்பிடலான்னு கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கேயும் போய் ஒரே சேட்டை. இது வந்து பாப்புக்குட்டியோட ரெகுலர் ஹேபிட். எப்போயுமே காலையில் அவங்க தாத்தா சாமி கும்பிடும்போது அவளும் கூட போய் நின்று சாமி கும்பிட்டு தான் வருவாள். சில டைம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கா போய் சாமி கும்பிட்டு வருவாள். காலையில் மட்டும் இல்லை, சாயந்தரமும் வந்து ரெகுலராக வந்து சாமி கும்பிட்டுருப்பா. இதை வந்து முதலேருந்தே அம்மாவும் சித்தியும் பாப்பாவுக்கு பழக்கிட்டாங்க. அதனால் அவளும் வந்து ரெகுலராக வந்து சாமி கும்பிட்டுருவா. அதேமாதிரி வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டு வருவாள். ஆக்சுவலி
சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும், ஸ்வீட் தரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் பாப்பாவுக்கு முன்னாடி பசி வந்துருச்சுனால கொஞ்சமாக குலோப்ஜான் மட்டும் தரலான்னு சொல்லி கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சமாக ஸ்வீட் வாயில் வச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து பாப்பாவுக்கு இட்லியும் சாம்பாரும் செஞ்சிருந்தேன். இந்த டிஷ் வந்து பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாப்பா இப்போலாம் பார்த்தீங்கன்னா இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சாம்பார் தான் கேட்குறா. சாம்பார் இருந்தால் தான் வந்து சாப்பிடுவேங்கிறா. ஸோ அதனால பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே காலையில் சாம்பார் வச்சுட்டாங்க. சரி சாப்பிட்டு முடிச்ச கையோட பாப்பாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறோம், இல்லைன்னா தூக்கம் வந்துடும் அழுவும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அம்மா பாப்பாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. என்னால் போக முடியாதனால அம்மா அப்பாவுமே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் போனாங்க, அதனால் வண்டியில் போயிட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டு கார்டனில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி இருக்குது. இப்போலாம் வந்து அதிகமாக பூ பூக்குது. சரி பூவாக கொண்டு போனால் அங்கங்கே தான் வைப்பாங்க, மாலையாக கட்டி கொண்டு போயிட்டா சாமிக்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாலை கட்டி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. பாப்பா கோயிலேருந்து வந்தோடனே கொஞ்ச நேரம் விளையாட விட்டு பால் கொடுத்து தூங்க வச்சுட்டேன். அப்போ தான் வந்து மதியம் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போல் 12:30 தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டு வெளியே கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்கு வந்தா. அப்போ தான் என் தங்கச்சி நித்யா சொன்னா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாப்பாவை பார்க்கணும், ஸ்டாப்புக்கு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க, பர்த்டே விஷ் பண்ணுறேன்னாங்க, அதனால் பாப்பாவை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. தங்கச்சி வந்து 9th படிக்கிறா. அவளுக்கு வந்து ஹாஃப் டே தான் வந்து ஸ்கூலு, எக்ஸாம் போயிட்டு இருக்கிறனால இப்போ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 1:10 இல்லை 1:15 வந்து ஸ்கூல் பஸ் வந்துடும். அன்றைக்கி நாங்கள் 1:30 வரைக்கும் நின்றுருந்தோம், பஸ்ஸே வரல. இதுக்கையில் பார்த்தீங்கன்னா பாப்பாவை பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி 2 பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அவளும் வந்து பாடிட்டு இருந்தா. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக பஸ் வந்துடுச்சு. 1:30 தான் நம்ம பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் இருக்க பொண்ணுங்களாம் தட்டை காட்டுறாங்க. பாப்பாவை தட்டை காட்டு அப்படின்னா அப்படியே பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா. பஸ் போனதுக்கப்புறம் சத்தம் போட்டுட்டு இருந்தா. இவங்களாம் பார்த்தீங்கன்னா நித்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ கொஞ்ச நாளமாக பாப்பாவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்பப்போ வந்து ஸ்டாப்புக்கு போய் பை பை சொல்லிட்டு இருப்பா, அதனால அவளுக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து அம்மாவும் சித்தியுமே வந்து காலையில் செஞ்சு வச்சுட்டாங்க. சாம்பார், ரசம், 2 பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பன்னீர் புலாவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீரும் பட்டாணியும் போட்டு புலாவ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி பன்னீர் புலாவ் வந்து தம் கட்டி பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் வச்சுட்டு இருந்தேன். சரி புதுசாக பாத்திரம் வாங்கியிருக்கோன்னா பிரியாணி பண்ணுறதுக்குன்னு அது இன்றைக்கே செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துருந்தேன். அடி பிடிக்காமல் வந்துருந்துச்சு. அடி பிடிச்சிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை அடி பிடிக்காமல் தான் வந்துருந்துச்சு. பிரியாணி பண்ணலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பிரியாணி பண்ணால் பாப்பா சாப்பிட மாட்டா, காரமாக இருக்கும். புலாவே பண்ணிடலாம், புலாவ் பண்ணால் தான் காரம் கம்மியாக இருக்கும், பாப்பாவும் சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லி சித்தி சொன்னாங்க. சரி அதவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் புலாவ் செஞ்சு பாப்பாவுக்கும் விட்டுட்டியாச்சு. சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே பாப்புக்குட்டியை வந்து நான் தூங்க வச்சுட்டேன். அப்போ தான் வந்து ஈவினிங் கேக் கட்டும் போது அழகாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேக் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் ஃபாரஸ்ட். நான் வந்து பாப்பாவோட ட்ரெஸ் கலர்லேயே வந்து கோட்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்களும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வந்து ரொம்ப பெருசாலாம் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி தான் பாப்பாவுக்கும் ரொம்பவே சிம்பிளாக தான் வீட்டிலேயே தான் வந்து செஞ்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கேண்டீன்லாம் வந்து ப்ளோ பண்ண மாட்டோம் எப்பயுமே வந்து. ஸோ அதனால் கேண்டீனில் இல்லாமல் தான் வந்து நாங்கள் வந்து கேக் கட் பண்ணோம். பாப்புக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு வாய் ஊட்டி விட்டேன். அவன் சாப்பிடவே இல்லை. என்னடா என்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எங்கள் அம்மா வாங்கி வாயில் வச்சு விட்டாங்க ஃபஸ்ட்டு பீஸ். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டா. பாப்பாவுக்கு கேக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் அவளுக்கு ஸ்வீட்டே கொடுக்காம விட்டுருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேக் சாப்பிட்றா. அதனால் டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கேட்டுக்கிட்டே இருந்தா திரும்ப. அப்புறம் கொஞ்சமாக தான் ஊட்டி விட்டோம். சரி சளி பிடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கேர்ள் பேபிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கிராண்டாக அந்த ஜிகின்னு ஃப்ராக் மாடலில் அந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ்ஸை வந்து எடுப்பாங்க. நான் வந்து அந்த மாதிரி நிறையா இருக்குது. பாப்பா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் ஏகப்பட்டது வீட்டில் இருக்குது. ஸோ அது மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் மாடல் தான் இருக்கணும் அப்படின்னு வெஸ்டர்ன் மாடல் தான் இந்த மாதிரி எடுத்தோம். ஸோ இது பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். கேக் கட்டினதுக்கப்புறம் அங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேக்கும் மிச்சரும் சாப்பிட கொடுத்துருந்தோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாப்பாவும் அவங்க கூட விளையாடிட்டு இருந்தா. ஆக்சுவலி கேக் கட் பண்ணுறதுக்கு வந்து 6:30 தான் பிளான் பண்ணியிருந்தோம். பாப்பா வந்து 6 o'clock வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா. சரி இதுக்கு மேலே தூங்க விட்டால் ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கத்துலேருந்து எழுப்பி அப்புறம் அவளை ஃப்ரெஷ்அப் பண்ணி ரெடி பண்ணி விட்டுட்டு அப்புறம் தான் வந்து கேக் கட் பண்ணோம். தூக்கத்துலேருந்து எழுப்பினால கொஞ்ச நேரம் வரைக்கும் பாப்பா அமைதியாகவே இருந்தா. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்கூடையும் பேசி பழகி விளையாட ஆரம்பித்தா. பாப்பா போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.